வெல்கம் டு அனுஜாமணி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். அதுக்கு 2 ஒட்டு மாங்காய் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஏற்றிட்டேன், வானல் காயுது. மாங்காய் ஊறுகாய்க்கு வறுத்து பொடிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டால் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் செவுக்கிற வரைக்கும் வறுக்கணும். வெந்தயம் அதிகமாக போட்டால் தான் கசக்கும், அதனால் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் செவுக்கிற வரைக்கும் வறுக்கணும். கொஞ்சம் கலர் மாறட்டும், அதிகமாகவும் தீய வறுக்கக்கூடாது. கலர் மாறினாலே போதுமானது. வெந்தயம் வெடிக்க ஆரம்பிச்சிடுது, கலர் மாறிடுது. இதே போதும், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அதையும் வறுத்து போட்டுக்கணும். கடுகு வறுத்து போட்டால் தான் ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு லேசாக பொரியணும். கடுகு பொரியிற வாசனை வரும், அது வரைக்கும் வறுக்கணும். கடுகு பொரியுது, வறுத்தது போதும். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிளகாயை ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு வறுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய். கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போதும். லேசாக மிளகாயில் எண்ணெய் படுற மாதிரி இருந்தால் போதும், அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். மிளகாய் தீயாமல் எடுக்கணும். வறுத்தது போதும், அதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாமே நல்லா சில்லுன்னு ஆற வச்சு அரைக்கணும். அதில் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். கல் உப்பு சேர்த்தா தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். மாங்காயை இந்த சைஸுக்கு அரிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப பொடியாக அரிஞ்சாலும் குழஞ்சிடும், அதனால் இந்த சைஸுக்கு அரிஞ்சு வச்சா எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ ஊறுகாய் தாளிக்கலாம், பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஏற்றிட்டேன், பான் காயுது. இதில் ஒரு 75 மில்லிகிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கெல்லாம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். இன்ஸ்டன்ட் ஊறுகாய்னா ரொம்ப நாளைக்கு இருக்கிறதா இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமே தீர்ந்துடும்னா எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்செடுத்து ஊறுகாய்க்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டும். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். கடுகு பொரியுது. இப்போ அடுப்பை சின்னதாக்கிட்டேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டால் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, மிளகா, வெந்தயம், கடுகு, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். அந்த பொடியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதுவும் கூட 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், அதை சேர்த்துக்கினா கலர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்து நல்லா கிளறிக்கணும். இப்போ கொஞ்சம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா மாங்காயில் பவுடர்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இதுபோல் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டால் தான் மாங்காயை எடுத்து சாப்பிட வசதியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கினே இருக்கணும். ஊறுகாய்க்கெல்லாம் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் உறிஞ்சிக்கும். எப்போவுமே பாட்டிலில் ஊறுகாய் போடும்போது 3/4 பாட்டில் தான் வைக்கணும். நேரம் ஆக ஆக எண்ணெய் மேலே மிதந்து வரும். எல்லா ஊறுகாய்க்கு மேலே 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு எண்ணெய் இருந்ததுன்னா வருஷக்கணக்கானாலும் அந்த ஊறுகாய் கெடாது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இப்படியே வதக்கணும். மாங்காய் வதங்கிறது போதும். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுது. நீங்களும் இது போல் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாங்காய் சீசனில் சுவையான மாங்காய் ஊறுகாய் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.